புரட்சி தலைவி அம்மா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. தாம் எரிந்து போன சாம்பலில் இருந்தே மீண்டும் உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல தமது அரசியல் எதிரிகளின் அவதூறு பிரச்சாரத்தால் அவ்வப்போது சில தோல்விகளை கண்டாலும் அம்மா அவர்கள் அந்த தோல்வி எனும் சாம்பலின் மீதே உயிர்த்தெழுந்து அதன் மீதே வெற்றி கொடியை நாட்டியவர். 1989 மார்ச் மாதம் 25 தமிழகமே தலைகுனியும் அளவுக்கு அப்போதைய தமிழக சட்டமன்றத்தில் தமது அரசியல் எதிரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட அம்மா அவர்கள் இனி தமிழக முதல்வராகத்தான் தமிழக சட்டமன்றத்திற்குள் காலடி வைப்பேன் என்று வீர சபதம் எடுத்து அதனை 1991 ஜூன் மாதம் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று நிறைவேற்றி காட்டினார். பின்னர் 1996 எதிரிகளின் சூழ்ச்சி வலையால் தற்காலிக தோல்வியை கண்ட அம்மா தமது அரசியல் வாழ்க்கையே முடிந்தது என்று கனவு கண்டு கொண்டிருந்த அரசியல் எதிரிகளை முறியடித்து அவர்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அபார வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் ஏறினார். அம்மா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை என்பதற்கு வேறென்ன சான்று வேண்டும்?